الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. ونبي ثعلبة الخشني رضي الله عنه قال: كان الناس إذا نزلوا منزلا تفرقوا في الشعاب والأودية، فقال رسول الله صلى الله عليه وسلم: إن تفرقكم في هذه الشعاب والأودية إنما ذلكم من الشيطان، لم ينزلوا بعد ذلك منزلا إلا إن ضم بعضهم إلى بعض. رواه أبو داود بإسناد حسن. இணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம் தொடர்ச்சியாக 168 தலைப்பில் பார்த்து கொண்டு வருகின்றோம். பயணம் செய்தல், பயணத்தினுடைய அதில் தங்குவது, இரவு தங்குவதும், அதே போல வாகனத்திடம் மேன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை பார்த்து கொண்டு வந்தோம். இன்று பார்க்கக்கூடிய ஹதீஸ் அபுதாபில் வரக்கூடிய ஹதீஸு, அபு தாலிப் அல் ஹுஷனி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பயணத்தின் பொழுது ஓய்வெடுக்க விரும்பினால் நபி தோழர்கள் ஓடைகளிலும் மலை கணவாய்களிலும் பல பிரிவுகளாக பிரிந்து தங்குவார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இந்த மலை கணவாய்களிலும் ஓடைகளிலும் பிரிந்து தங்கியிருப்பது ஷைத்தானின் தன்மைகளை சார்ந்ததாகும் என்று கூறினார்கள். அதன் பின் நபி தோழர்கள் எங்கு தங்கினாலும் அருகே ஒன்றாகவே தங்கி கொள்பவர்களாக இருந்தார்கள். இந்த ஹதீஸு சஹீ அபூதாவில் வரக்கூடிய ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள், நாம் ஒரு கூட்டமாக பயணத்தில் மேற்கொள்ளும் பொழுது ஒரு இடத்தில் தங்க வேண்டுமா, அல்ல ஒரு இடத்தில் ஓய்வெடுக்க வேண்டுமா, அல்ல ஒரு இடத்தில் உணவை சாப்பிட வேண்டுமா, இப்படி என்று இருக்கும் பொழுதெல்லாம் அங்கு நம் ஒன்றாக இருப்பது தான் அது ஒரு வழிமுறையாக இருக்கின்றது. தனித்தனியாக நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஓரத்தை நம்ம எடுத்துக்கொள்வது என்பது இது நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா இப்படி தனித்தனியாக பிரித்து வைக்கக்கூடிய விஷயம் என்ன, இந்த தஃப்ரோகா என்று சொல்லக்கூடிய பிரிவினை ஏற்படுத்துவது என்பது அது ஷைத்தானுடைய செயல்களில் தன்மைகளில் ஒன்று. இந்த பிரிவினை அது முஸ்லிம் சமுதாயத்துடைய விஷயத்தில், அது பயணத்தில் இருக்கட்டும் அல்லது மற்ற விஷயத்தில் இருக்கட்டும், பிரிவினை என்பது மார்க்கம் தடுத்திருக்கின்றது. வாதஸுமு பிஹப்லில்லாஹி ஜமியன் வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிளவுகளில் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு சட்டமாக அமைத்திருக்கிறான். இது பயணத்திலும் சரி, நம்ம குடும்பத்தோடு போகிறோம், அங்கு போகும்பொழுது ஒரு கூட்டமாக போகும் பொழுது அங்கு நமக்கு இதற்கு முன்னால் பார்த்தது போல ஒரு அமீர் இருக்கணும், ஒரு பிரதிநிதியாக அந்த பயணத்தை சுமூகமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு தெரிந்தவர், அந்த பயணத்துடைய அம்சங்கள் அனைத்தையும் தெரிந்தவர், எங்கு இறங்கினால் சௌரியமாக இருக்கும், மற்றவர்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் என்ற விஷயங்கள் தெரிந்தவர்களுக்கு நாம் ஒரு அமீராக, தலைவராக நியமனம் செய்துவிட்டு இருந்தோம் என்றால், அவர் சொன்னபடியே நடந்தால் என்னாகும், பயணத்துடைய அனைத்து அம்சங்கள்னா பாதுகாப்படணும், ஹைர் நலனை கொண்டும் நடக்கும். அதாவது இங்கே ஒரு அம்சம் என்ன, தனித்தனியாக பிரிஞ்சு விடக்கூடாது, மாறாக கூட்டமாக தான் இருக்க வேண்டும். ஏன், சில நேரத்தில் ஏதாவது ஒரு அபாயத்திலிருந்து கூட்டமாக இருக்கும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கும். தனித்தனியாக உட்காரும் பொழுது என்ன ஆகும், அங்கு யாருக்கு எந்த ஒரு அசம்பாவிதமோ அல்லது ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது தெரியாமல் ஆகிவிடும். இதை இங்கு விஷயத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பயணம் சொல்லும் பொழுது இதை கவனம் கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் முதல் இஸ்லாத்திற்கு முன்னால், சஹாபாக்கள் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பயணம் செய்வதற்கு முன்னால் அவங்க இப்படி தான் இருப்பாங்க என்று சொன்னாங்க. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தன்மை, இது ஷைத்தானுடைய தன்மை, தனித்தனியாக அமைப்பது என்பது என்று சொல்லும் பொழுது, அதற்கு பிறகு சஹாபாக்கள் இந்த ஒரே ஒரு விஷயம் கேட்டுடனே அதற்கு பிறகு எங்கெல்லாம் அவர்கள் பயணம் கொள்வார்களோ ஒன்றோடு சேர்ந்து தான் அவர்கள் இருப்பார்கள். ஒன்றோடு சேர்ந்து அங்கு இருப்பாங்க. அவங்களுடைய வாகனமாக இருக்கட்டும், அவங்களுடைய பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுடைய பக்கத்திலே வைக்கக்கூடிய ஒரு நிலையாக தான் அவர்கள் இருப்பார்கள். இது ஒரு விஷயம். அடுத்த இந்த தலைப்பின் கீழே இன்னொரு ஹதீஸ் வரக்கூடியது, குறிப்பாக வாகனங்களுடன் நாம் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அல்லாஹு தஆலா நமக்கு கால்நடைகளை நமக்கு வாகனமாகவும் அமைத்திருக்கிறான், நமக்காக உணவாகவும் அமைத்திருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது அவர்களும் ஒரு படைப்பினம். எப்படி நாம் ஒரு படைப்பினமாக இருக்கின்றோமோ, அந்த கால்நடைகள் ஒட்டகமாக இருக்கட்டும் அல்லது குதிரையாக இருக்கட்டும் அல்லது மற்ற கால்நடைகள், இதுவும் என்ன, படைப்பினம். இந்த படைப்பினங்களை நாம நமக்காக பயன்படுத்தி கொள்ளலாம்.
ஆனால் அவர்களை சிரமப்படுத்தாமலோ அல்லது அவர்களுக்கு சுமையை அதிகமாக அவர்கள் மீது சுமையை நாம் வைக்காமலும் அவர்களுடைய உரிமைகள் கொடுத்த வண்ணமாக நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். இதுவும் என்ன, ஒரு முஸ்லிமுக்கு கால்நடை மற்றும் படைப்பினங்கள் மீது உள்ள உரிமை, இந்த உரிமையை கொடுக்கணும். குறிப்பாக இந்த விஷயத்தில் கால்நடை என்று சொல்லும் பொழுது, இப்போ சமகாலத்தில் கால்நடை என்பது நாம் பயணத்திற்கு பயன்படுத்துவது கிடையாது. ஆனால் சில பிராணிகளையும் சில படைப்பினங்களை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பெட்ஸாக வளர்க்கிறோம். அப்போ வளர்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும், வளர்க்க வேண்டும் என்று மார்க்கம் அனுமதித்த சில பெட்ஸை வளர்க்க வேண்டும் என்று இருந்தால் அங்கு அதற்குரிய உரிமையை கொடுக்கணும், இல்லைன்னா வளர்க்கக்கூடாது. அப்படி இங்கு ஒரு சம்பவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கை தேவையை பூர்த்தி செய்வதற்காக எப்பொழுதுமே ஒரு தடுப்பை, எங்கேயாவது ஒரு தடுப்பு இருக்கா, மறைவான இடம் இருக்கா என்று பார்ப்பாங்க. அப்பொழுது ஒரு தோட்டத்திற்கு அப்பாற்பட்டு என்ன செய்வாங்க, சென்று தன்னுடைய இயற்கை தேவையை பூர்த்தி செய்துவிட்டு வருவாங்க. அப்படி செல்லும் பொழுது ஒரு தோட்டத்திற்குள் பார்க்குறாங்க, ஒரு ஒட்டகம் மிகவும் மோசமான நிலை இருக்குது. எப்படி என்றால் அதோடைய முதுகு வயிறுடன் சேர்ந்த நிலையை, முதுகு முழுமையாக வயிறுடன் அப்படியே ஒட்டிய நிலையில் இருந்தது. உணவும் கொடுக்காம எந்த ஒரு தீனியும் கொடுக்காது, அப்படி ஆயிடுச்சு. வயிறு முதுகும் ஒன்றாக நிலையில். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே செல்லும் பொழுது அந்த ஒட்டகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனேயே சப்தமிட்டது. சப்தமிட்டு கொண்டு இது ஒரு விதமான சப்தத்தை ஏற்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் நின்று போய் பார்க்குறாங்க. கண்களிலிருந்து தண்ணீர் வருது. அதே போல் அதோடைய திமிழ், மேலே இருக்கக்கூடிய இந்த திமிழையும் உடைய காதில் இருந்துன்னா காயங்களும் மிக சிரமம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காயத்தை பார்க்குறாங்க. மிக அதிகமாக என்ன சொல்கிறது, சுமையை சுமந்த நிலையில், அதே மாதிரி முழுமையாக ரொம்ப சிரமமாக ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் செய்வது போல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே இந்த ஒட்டகத்தின் எஜமானி யார், பொறுப்புதாரி யார் என்று கேட்கும்பொழுது ஒரு வாலிபர் அல்லாஹ்வுடைய தூதரே இது என்னுடையது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த ஒட்டகம் உன்னை பற்றி என்ன செய்கின்றது, கம்ப்ளைண்ட் செய்கின்றது. நீ இவனுக்கு சரியாக உணவை கொடுப்பது கிடையாது, மிக அதிகமாக வேலையை வாங்குகின்றாய், ரொம்ப களைப்பணி ஏற்படுத்துகின்றாய், உணவு சரியாக நீ கொடுக்கவில்லை என்று இது என்ன செய்கின்றது, என்னிடம் இது முறையிடுகின்றது. அல்லாஹு தஆலாவை நீ அஞ்சிக்கொள், படைப்பினங்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் இத்தகில்லா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. இத்தகுல்லாஹ் ஃபீ ஹாதிஹில் பஹாயிமில் முஅஜமா, வாய் பேச தெரியாத இந்த படைப்பின்ற பிராணியுடன் நீங்கள் நல்ல முறையாக நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், தக்வாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ பாருங்க, சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபியாக இருந்தார் என்று படைப்பினங்களுக்கும் சரி. ஆகையால் தான் மக்காவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகும் மக்காவில் அவர்கள் சொல்லும் பொழுது, இன்னும் சில கற்களும் சில பாறைகள் எனக்கு தெரியும், மரங்கள் எனக்கு தெரியும், அவர்கள் எனக்கு சலாம் சொல்லக்கூடியவர்களாகவும் அந்த சப்தத்தை நான் கேட்கக்கூடியவனாகவும், அதே போல நான் இயற்கை தேவை பூர்த்தி செய்வதற்காக எங்கேயாவது செல்லும் பொழுது 2 மரங்கள் என்னை மறைத்து கொள்ளக்கூடிய நிலையில் நான் அறிந்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் என்ன, நபித்துவத்தின் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அந்த ஒட்டகத்திற்கு தெரியும் நபியாக இருந்தனால இவர்களிடம் என்ன செஞ்சாங்க, அந்த ஒட்டகம் கம்ப்ளைண்ட்டை முறைப்படுத்தியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் ஆக எந்த ஒரு படைப்பினமாக இருக்கட்டும் அவர்களுடன் நல்ல முறையாக நடந்து கொள்வதுதான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. அதனால்தான் அத்தீனு அன் நசீஹா, அத்தீனு அன் நசீஹா, அத்தீனு அன் நசீஹா என்று 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தார்கள். மார்க்கம் என்பதை நலனை நாடுவது, மார்க்கம் என்பதை நலனை நாடுவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கிட்ட யார் என்ன நலனை நாடுவது, அவருக்கு ஒன்று பின் ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ எல்லா விதமான இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நன்மையை நாடுவது என்பது என்ன, ஒரு முஃமினின் ஒரு அம்சமும் மற்றும் தன்மையாக இருக்கின்றது. வாகனத்தையும் குறிப்பாக கால்நடைகள் பயன்படுத்தும் பொழுது அதை அதிகமாக சுமையோ அல்லது ஒன்றுக்கு அதிகமாக நபர்கள் அதற்கு சக்தி இல்லாத பட்சத்தில் ஏறுவது என்பது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது. ஏறுவது என்பது என்ன, தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் மீதமுள்ள இன்னும் சில தலைப்புகள், குறிப்பாக பயணம்
பயண தோழர்களுக்கு உதவுதல் என்ற மற்ற தலைப்பில் நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சுன்னாவின் அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல்வானாக. ஆமீன். வஹ்ர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.